வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல இந்த கல்யாண வீடுகள்ல எல்லாம் பால் கறி போடுவாங்க. உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்து ஒரு பால் கறி அல்லது காலிஃப்ளவர் பால் கறி போடுவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதை இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம வீட்டில் ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் போல் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவரை ஏற்கனவே நான் உப்பு போட்டு 1/4 மணி நேரம் ஊற வச்சு 2 முறை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட வேண்டாம், ஏன்னா பால் கறிங்கும் போது ஒயிட்டாக தான் இருக்கும், இல்லை மஞ்சள் கலரில் ஆகிடும். இப்போ நம்ம இதை இதில் சேர்த்துடலாம். காலிஃப்ளவருக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு கலந்து விடலாம். அது வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம அதுங்கள கொஞ்சம் அரைச்சிட்டு வர்றது பார்த்துடலாம். நான் சும்மா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை நான் துருவி எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த பருப்பாக உடச்சி எடுத்தீங்கன்னா அந்த மேற்பக்கம் இருக்கும் இல்லையா, அந்த கெட்டியான போர்ஷனை அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. இல்லை அப்படின்னா பால் கறி கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்கும். நான் துருவியே எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 3 மிளகாயை உடச்சி வச்சுருக்கேன். அதையும் அரைக்க சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கசகசா ஊற வச்சுருக்கேன் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 9 பருப்பு எடுத்திருக்கேன், அதை மட்டும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். ஆனால் முந்திரி பருப்பும் இந்த கசகசாவும் சேர்த்து நம்ம அரைச்சி செய்யும் பொழுது நல்ல க்ரீமி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த கல்யாண வீட்டில் சாப்பிட்ற ஃபீலிங் வரும். கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்த டியூரேஷனில் இது நல்லா வெந்துட்டுருக்கு. இது ஒரு 3/4 பக்குவத்துக்கு வெந்தால் போதும். ரொம்ப குழஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. சரியான பதத்தில் வெந்திருக்கு. நம்ம மறுபடியும் குழம்பு செய்வோம் இல்லைங்களா, அந்த டைமுக்கு அதுக்கு சரியாக இருக்கும் வெந்து வர்றதுக்கு. இதை நான் வடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் ஹீட் ஆகட்டும். பாத்திரம் சூடாகிடுச்சு. நம்ம ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம். நிறைய எண்ணெய் விட வேண்டாம். தாளிக்கிறதுக்கு வேறு எதுவும் போடாமல் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ 2 பச்சை மிளகாயை உடச்சி போட்டுருவோம். நம்ம ஏற்கனவே அதில் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இந்த பால் கறிக்கு தேவையான காரம் பச்சை மிளகாய் மட்டும்தான். அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துவோம் இல்லையா, அது மட்டும்தான். அதனால் உங்களுக்கு உரப்பு தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து போட்டுக்கோங்க. இதில் மிளகாய் தூளெல்லாம் நம்ம சேர்த்த மாட்டோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விடுவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் மாறின உடனே நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். பெருசாக இருந்தால் ஒரு 1/2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இது குட்டி தக்காளிங்கிறத நான் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். நிறைய போடக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த தக்காளி ஈஸியாக வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ காலிஃப்ளவர் வடிச்சிட்டு வந்தாச்சு, அதையும் போட்டு கலந்து விடலாம். எப்போவுமே நம்ம காலிஃப்ளவரை நம்ம மஞ்சூரியன் செய்வோம், 65 போடுவோம், குருமா தான் வைப்போம், ஒரே போல தானே சாப்பிடுவோம். இந்த மாதிரி பால் கறி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விடுவோம். ஒரு 2-3 ஸ்பூன் விடுவோம். காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு சிட்டிகை அளவுக்கு கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதனால் மிக்ஸி ஜார் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதாங்க, இது நல்லா அழகாக குக் ஆகிடுச்சு. நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு உப்பு தேவையாக இருந்தால் போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா க்ரீமியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. நம்ம இதில் கொஞ்சம் எனக்கு உப்பு மட்டும் கம்மியாக இருந்தது, அதனால் அதை மட்டும் சேர்த்துக்கிறேன். இது பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது போல் கல்யாண வீடுகளில் நமக்கு கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு சாப்பிடலாம். ஒரு காரக்குழம்பு நல்லா வச்சுட்டு இதுக்கு சைடிஷாக இதை வச்சுக்கிறது இன்னும் சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையான கல்யாண வீட்டு பால் கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை போல் இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.